ஏன் உமக்கு மரியாதை கொடுத்தா சபையிலே இருக்கக்கூடிய உண்மையான அனைத்து ஞானஸ்தர்களுக்கும் ஞானஸ்திரிகளுக்கும் பெண்களுக்கும் மரியாதை கொடுத்து உங்களை வாங்க போங்கிறேன். இந்தா புரியுதா? ஆளை பாருங்க. சாமிகள் அப்படின்னு போயிட்டு வர்றாங்க. நல்ல வேலைக்கு நீ கம்மாக்கரைக்கு போக முடியாம அங்கே போயிருப்பாரு. இல்லை அது செய்து காட்டணுமா இல்லையா? அதுக்காக தான் சொல்கிறேன். நான் கூட என்னென்ன அர்த்தம்? நான் கூட அவங்க கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கவும் சரி நீங்களும் உட்காந்து பேசிக்கலாம். ஒன்றும் அர்த்தம்லாம் இல்லைங்க. சும்மா கையை காமிச்சிருப்பாங்க. சின்ன பிள்ளை தானே. இப்படி சின்ன பிள்ளை இப்படி கை காட்டினா அதுக்கு என்ன அர்த்தம் இருக்க போகுது? இப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? விளக்கம் தெரிய வேணாமா? அர்த்தம் இருக்க போதுங்கிறீங்க. அதுக்கெல்லாம் என்னங்க? அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அர்த்தம் இல்லாமல் இருக்குமா? வள்ளிநாயகம் இனிமேல் அப்படியெல்லாம் கையை காட்டக்கூடாது. சரியா? கண்டிச்சிட்டேன். கண்டிச்சிட்டீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்கிற விளக்கம் கேட்கிறேன். அதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு அப்பா மாதிரி அது ஒரு அப்பா நொப்பம் கேட்டுக்குவேன். நான் ஏன் கேட்டுக்கணும்? அவன் கேட்டுக்கிட்டேன். இல்லைன்னா நீர் கேட்டுக்கப்போ. சரி விடு. விளக்கம் சொல்லட்டேன். வாங்க வாங்க கதையை நடத்துங்க. என்னது? வாங்க கதையை நடத்துங்க. அந்த அம்மா எது வேணாலும் பண்ணுவாங்க. நான் அப்படி நின்றுக்கிட்டு கதையை நீ நடத்து. வாங்க வாங்க கோவப்படாதீங்க வாங்க. இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? கதையை நடத்துவாங்க. என்ன அர்த்தம்னு கேட்குறியா? என்ன இப்படின்னு கையை காமிச்சா அப்படியே என்ன அர்த்தம்? வள்ளியம்மா உங்க மண்டையை பொழந்து விடுவாங்களாம். ரெண்டா பொழந்து விடுவாங்களாம். அப்படின்னா உங்களை கொண்டே விடுவாங்களாம். அப்படின்னா உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவாங்களாம். தொலைச்சு மரியாதை மைக்க இதைத்தானே நான் ஒளி மறைவா சொன்னேன். ஐயப்பு மரியாதை மைக்க என்னங்க விளக்கம் கட்டியே மரியாதை மைக்க. இந்த ஒரு கொடுத்த கூட்டத்துக்கு அந்த விளக்கம் தெரியல. விளக்கம் என்னன்னு கேளு, நான் சொல்கிறேன். நாங்கன்னா கண்ணில் உரைப்போம், கட்டை உரைப்போம், நெட்டியில் உரைப்போம். நீ அப்படியே அடியிலே முட்டி போடுற அடி முட்டாள். இது கூட விளக்கம் தெரியல, வெக்கம்ல. நீ வள்ளி வேஷம் முட்டி பாருங்க அடின்னு அடிச்சு முடியும். எங்கே பாருங்க நொங்க பாருங்க. நீ அங்கேயோட பிறக்கல. நீ ஒரு அனா தேவையில்லாம பேசுற சரியா? முன்னாடி என்னன்னா அடி முட்டாளுங்கிறீங்க, இப்போ என்னன்னா அனாதை கழுதுங்கிறீங்க. எனக்கு என்ன அம்மா அப்பா இல்லாமல் இங்கேருந்து நான் இங்கே வந்திருக்கேனா? அம்மா இல்லையா, அப்பா இல்லையா, அண்ணன் இல்லையா, தம்பி இல்லையா, தங்கச்சி இல்லையா, சொந்த முதல்ல யாருமே கிடையாது. அண்ணாத கழுதுங்கிறீங்க. தேவையில்லாம பேசுற வேலை வச்சுட்டீங்க. தொலைச்சு புரியுதா? ஆமாம்மா, நான் 1 ரூபா காயின் 2 ரூபா காயின் தொலைக்கிறதுக்கு ஐயா அப்படின்னு உள்ள வந்து நீதேன் 5 ரூபா காசை வாங்கிட்டு போனது நீ என்கிட்ட கேட்குற. தொலைச்சிருனே தம்பி. அழகே, சூரியன் உதிக்கும் திசை எந்த திசை? ஐயோ ஏய் ஐயோங்கிற திசை இல்லப்பா. இல்லை இதுவே தெரியல உங்களுக்கு. நீங்களா கதையை நடத்த புரியும். இதுதாயா இப்படித்தான் நடக்குது. அண்ணே கிழக்கு தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு கிழக்கு தான் சூரியன் உதிக்கிறான். இல்லைங்கிறேன். அதீங்களா? இன்னைக்கு வா பாப்பா. சாமி இல்லைங்கிறாரு. நீங்களே சொல்லுங்கண்ணே, சூரியன் உதிக்கிற திசை எதுனே? கிழக்கு தானே? கிழக்கு தானே? அவர் இல்லைங்கிறாரு. அப்ப இவரு சூரியன் உதிக்கும் திசை கிழக்குதாப்பா. நானும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு என்பது எல்லாருக்கும் தெரியும். இல்லையா? ஆனா கிழக்கு இல்லைன்னு சொன்னா அதுக்கு என்னால விளக்கம் சொல்ல முடியும். எப்படி? குணக்கு ஐந்திரி பிராசி பூர்வம் கிழக்கு என்று சொல்லுங்க. 5 வகையான விளக்கம் இருக்கிறது கிழக்கு என்ற திசைக்கு. 5 விளக்கம் இருக்கு. குணக்கு என்றாலும் கிழக்குதான், ஐந்திரின்னு சொன்னாலும் கிழக்குதான், பூர்வம்னு சொன்னாலும் கிழக்குதான், பிராசின்னாலும் கிழக்குதான், கிழக்குன்னாலும் கிழக்குதான். அன்றிலிருந்து இன்று வரை நம்ம கிழக்குங்கிற திசையை தவிர வேற திசை தெரிஞ்சுக்காமத்தே இருக்க. நம்ம அன்னைக்கு சொன்னா கிழக்குன்னு இன்னைக்கு தான் அதெல்லாம் கிழக்கு தான் சொல்லுவோம். பூர்வம் சூரிய உதிக்கும் திசை அன்னைக்கு சொல்லியிருந்தோம்னா இன்னைக்கு பூர்வம்னு சொல்லுவான். பிராசி அப்படின்னு அன்னைக்கு சொல்லியிருந்தோம்னா இன்னைக்கு பிராசின்னு தான் சொல்லுவான். அப்ப கிழக்குங்கிற திசை 5 விளக்கம் இருக்கப்போ கழுதைங்கிறதுக்கு விளக்கம் தெரியாம இருக்குமா? அங்க வர்றீங்களா? ஏப்பா கிழக்குக்கு 5 விளக்கு இருக்கு, கழுதைக்கு விளக்கலங்கமா? சரி அதுக்கு விளக்கம். கழு என்றால் அழகு, தை என்றால் பெண்ணு, அழகான பெண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அப்பனா இப்ப வர்ற பொம்பளை பிள்ளைங்க பூரா அழகா இருந்துச்சுன்னா வாங்க கழுதை. இது கூட இந்த நல்லா இருக்கா? என்ன அப்பா இல்லையா, அண்ணன் இல்லையா, தம்பி இல்லையாங்கிற? யாருமா அவங்க அப்பா? நம்பி தலைவர். உன்னை பெக்க காரணமா இருந்தவரா? வளர்ப்பு தந்தை. வளர்த்தவங்களை கேட்கல, வேற பெக்க காரணமா இருந்தவன் யார் தெரியாது. ஆமாப்பா, இந்த அம்மா தட்டு கூட சுமந்து கழுத்தை பிடிச்சிக்கிச்சுந்தா தெரியாது. பேக்கிறேன், நாசமாக போகிறேன். என்ன பதில் சொல்கிறேன்?
ஒரு நாரதட்ட கேள்வி கேட்டா பதில் எப்படி சொல்லணுமோ அந்த பக்குவம் தெரியணும் முதல்ல, சரியா? அம்மா வள்ளிநாயகம், ஆ, சபையில் பேசையில மரியாதை ரொம்ப கொடுக்கணும். நமக்கு முன்னாடி நிற்கிற யாரும் தெரிஞ்சு பேசுங்க. ஆ. என்னம்மா மறுபடியும் பாருங்க, அவர் என்ன நாரதரா இல்லை உங்க வீட்டு வேலைக்காரரா? டேய் மைக் வைப்பு மரியாதையா? ஏங்க என்ன காலையில வீட்டுல மாட்டுக்கு சாணி இல்ல விட்டுருக்கு? வைப்பா முதல்ல இல்லைங்க, மரியாதை. அப்படி இல்லைங்க. நீ வைடா முதல்ல. தம்பி இந்த பெட்டி எவ்வளவுப்பா? 1,25,000 ரூபாய். 1,25,000 ரூபா. இந்த கட்டை என்ன தெரியுமா? கட்டைக்கு பேர் தெரியுமா? இந்த கடை பேரு சப்ததாள கட்டை. சப்ததாள கட்டை. இந்த கட்டை எவ்வளவுன்னு தெரியுமா? எவ்வளோங்க சாமி? எனக்கும் தெரியாது. ஏன் நான் சொல்றேன், ஏன்? என்னுடைய நண்பர் எனக்கு பரிசாக கொடுத்தது. ஓசுன்னு சொல்லுங்க. ஏதோ ஒன்று கொடுத்தது, கருமருது கட்டை. இந்த கட்டைக்கு பணம் ஓசு பணம் இல்லை. இந்த பெட்டி 1,25,000 ரூபா. இந்த பணம் இல்லாத கட்டையை வச்சு 1,25,000 ரூபாய் உடனே நொறுக்கி விடுவேன். புரியுதா? மைக்க வைடா தம்பி, மைக்க வை. மண்டே பொழந்துடும். ஆளுகளை பறிச்சு அப்போ போட்டு போட வந்துக்குச்சு. என்ன கேட்குறேன், பெத்த அப்பம் புரிஞ்சுட்டியா? உங்க அம்மா வேற என்ன? நங்கை மோகினி. பெத்தவங்களா? வளர்ப்பு தாய்ங்க. கேட்டுங்க காத்தா, நீங்கள் வந்து பிள்ளையை பெற்றுட்ருக்கீங்க. பெற்றுட்ருக்காங்க பாரு, தொல்லையை பெற்றுட்ருக்காங்க பாரு. அம்மா பெத்ததாய நினைக்கிறேன். ஒரு மச்சு கொட்டை பாரு, வளர்த்ததாயிங்க. வளர்த்த வழியை கேட்குறேன். பெத்த அம்மா யாரு? தெரியாது. முக்கு ஒன்று வந்துருச்சு. இது வேற யாக்கம் இருக்கு. என்னம்மா நினைச்சிருக்க நீ? இது என்ன, நீ ஒரு நாரதத்தை பேசுறியா இல்லை என்னன்னு கேட்குறேன். வள்ளிநாயகம், இங்கே இடத்தின் தலைவி நம்ம இடத்துக்கு நாரதர் வந்திருக்காருன்னா அவர்கிட்ட எவ்வளோ மரியாதையாக பேசணுமோ அப்படி பேசணும். நீங்கள் என்ன கொஞ்சம் கூட தயவு செய்து இந்த மாதிரிலாம் நடந்துக்காதீங்க. எதுக்கு இவ்வளோ மண்டக்கணும் இந்த சின்ன வயசுல? ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்லுங்க, தெரியும் சொல்லுங்க. அந்த அம்மா அந்த அம்மா நிக்கிற விதத்தை பாருங்க. இந்த வயசுல இவ்வளவு மண்டக்கணம் இருக்கக்கூடாதுமா. அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, இவரெல்லாம் ஒரு நாரதர், இவரெல்லாம் கேள்வி கேட்டு நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்கு, கட்டையை பிடிச்சிட்டு வந்துட்டாரு. அந்த அம்மா நினைக்கிற பாருங்க. இதெல்லாம் நம்ம தலையெடுத்து, இதெல்லாம் நம்ம தலையில வைப்பா மரியாதை. இந்த அம்மா என்ன நினைக்கிறா? நீர் சொல்லி கொடுப்பு போல இருக்கேப்பா. கும்பாபிஷேகத்துக்கு வர்ணனையாளரா உங்களத்தையும் கூட்டி கொண்டு வரணும். நான் சொல்லி கொடு, அட்வான்ஸே வாங்கி தர்றேன். பெத்த அம்மா தெரியல, பெத்த நீ எங்க உன்னை கொண்டு குடுக்கிற போட்டவன் யாரு? உன்னை தூக்கி வளர்த்தவன் யாரு? கொண்டு போய் நிப்பாட்டி வச்சிருக்க அனைத்தும் ஞாபகம் அறிவோம். அப்பன் பேரு அம்மா பேரும் தெரியாத அநாத கழுதையை கொண்டு குற்றவாளி நீ. ஒன்றும் தெரியாத குற்றவாளி நீ. பெத்த அப்பன் பேரு அம்மா பேரு தெரியாத குற்றவாளி நீ. ஒத்துக்கிட்டு வருது. இந்த யுகம்ல 4 யுகத்துல யாராருக்கு பிறந்தாங்க, யாராருக்கு பிறக்கலங்க முதற்கொண்டு எம்மால் அடிக்கி திரேதா துவாபரம் கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகங்கள் இருக்கு. கிரேதாயுகத்தில் நடந்த கதை, அர்ச்சனருடைய கதை, திரேதாவிலே ராமாயணம், துவாபராவிலே மகாபாரதம், கலியுகத்திலே கந்தனுடைய கதை நடந்து கொண்டிருக்கிறது. கேட்டுக்க, இந்த கந்தன் பெருமையும் முருகப்பெருமானுடைய பெருமையை பேசணுங்கிற ஒரு காரணத்துக்காக உன்னை நான் விட்டு வச்சுட்டு போறேன். ஏன் இல்லாட்டி என்ன பண்ணுவீங்களா? கேட்டுக்கங்க, நம்ம முருகன் பெருமையை பேச வந்தனால விட்டு வச்சுட்டு போறேங்கிறேன். இந்தா ஏன் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்களா? ஏன் இல்லைன்னா என்ன என்னப்பா இந்த மாதிரி நினைச்சிருக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை சுத்தமா மதிக்கலைன்னு அர்த்தம். அட பாவி பயில, உங்ககிட்ட தாயா பஞ்சாயத்துக்கு நான் வரணும். பஞ்சாயத்தாரு நிக்கிற பாருங்க. இந்த ஒரு என்ன சுத்தமா சட்டம் பண்ணல. இந்த ஒரு அப்படிங்கிறேன். கேட்டுக்கங்க அத்தா, நீங்கள் இருந்தே பிள்ளைய பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி ஆளுலாம் தான் முதல்ல குரல் எழுந்திரிச்சு கொண்டு விடுங்க. இப்படி பிள்ளைலாம் வச்சிருக்காதீங்க தயவு செய்து. இந்த அம்மா ஏற்கனவே விஷத்தை கொடுத்துதான் சாக மாட்டேன்ச்சு. அம்மா என்னென்னமோ கொடுத்து கொள்ள பார்த்துட்டா முடியலை. விஷம் மறுபடியும் விஷமாவே வந்து நிற்குது. இந்த அப்படிங்கிறேன். என்ன இப்படி யாராவது சொல்லுவாங்களா பதில்? வீட்டுக்கு சாப்பிட பசிக்க ஒரு வாய் சோறு சாப்பிடணும்னு வருவான். ஏம்மா சாப்பாடுக்கா? என்ன அடா சாம்பாராது? என்ன அடா ரசமாது? என்ன தொண்டையை பாருங்க, நல்லா வெறுகு தொண்டை மாதிரி. பொடிக்கு புயல் அடிக்குமா? ஓ வீட்டு வாசப்படி நின்று சோத்துக்கு வந்து நின்னா சுடு தண்ணி கூட வந்து நிற்கக்கூடாது. ஓ வீட்டில் வந்து சுடு தண்ணியெல்லாம் கேட்டு வந்தீங்கன்னா சூடு வச்சு தான் அனுப்புவேன் பார்த்துக்க. ஆமாம், சூடு வச்சா
அது உண்மைதாப்பா. நீ என்ன வேணாலும் வச்சு அனுப்பு. நீ கம்பியை காய வச்சு அதை கலியுகத்துக்கு முதல் ஒன்னைவா துவாபரைகம். என்ன கதை நடந்தது? மகாபாரதம். கௌரவர்கள் 100 பேரு, பாண்டவர்கள் 5 பேரு. பேர் சொல்லுங்க. தர்மன், பீமன், அர்ஜுன், நகுலன், சகாதேவன். 5 பேருக்கு அப்பா யார்? பாண்டு மன்னன். உண்மைதானா? அப்புறம் நான் பொய்யா சொல்லிட்டு இருக்கேன்? உண்மைதானா என்னங்க அர்த்தம்? நான் சொல்ற பதில் உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? நான் என்னமோ பொய் சொல்ற மாதிரி, நீங்க என்னமோ உண்மையை பேசுற மாதிரி. இங்க பாருங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் பேச்சுன்னு பேசிட்டு கூடாது, புரியுதா? தேவையில்லாம பேசுறீங்க. நான் தான் பாண்டு பண்ணுங்கிறேன். அப்புறம் உண்மையான என்னங்க அர்த்தம்? நான் என்னமோ படிக்காம வந்திருக்க மாதிரியும், இவங்க மட்டும் என்னமோ படிச்சுட்டு வந்திருக்க மாதிரியும், நான் என்னமோ பொய் சொல்ற மாதிரி, இவங்க என்னமோ உண்மையை மட்டுமே. பெரிய அரிச்சந்திரனா நீங்க? தேவையில்லாம பேசாதீங்க, வாய்க்கு வந்தாலும் பேசாதீங்க, அப்புறம் பாத்துக்கோங்க. ஆமா, அப்புறம் வள்ளி பொய் சொல்றான்னு சொல்ல மாட்டாங்களாங்க? உண்மைதானா? உண்மை. பாண்டு பண்ணுங்கிற அப்புறம் உண்மையான என்னங்க அர்த்தம்? கேட்க மாட்டீங்களா அதெல்லாம்? வள்ளிநாயகம் கேட்டா ஆமா இல்ல. நல்லா பாருங்க. ஏன் இவ்வளவு கோவம்? நான் தான் பாண்டு பண்ணுங்கிறேன். அப்புறம் உண்மையான என்ன அர்த்தம்? அப்ப என் பதில் அவர் சந்தேகப்படுறாங்கன்னு அர்த்தம். சரி சாமி, உண்மைதானா? முடிஞ்சு போச்சு. அதுக்கு இவ்வளவு கோவம் ஏன் வருது? இங்க பாருங்களே, 2 வார்த்தை தான். உண்மையாமனா உண்மைதான் சாமி, பொய் தான் சாமி. 2 ஆமா இல்ல 2 வார்த்தை. அவர் சொல்றாரு, அப்படி சொல்றாரு, என்ன நம்புறாரா? என்ன சொல்றா? அவர் சொல்ல உண்மை மாதிரி, நான் சொல்ல பொய் மாதிரி. இதெல்லாம் பேச்சா? இவ்வளவு கோவம்லாம் வரவே கூடாது சாமி. வரலாமா? அம்மா வள்ளிநாயகம், தயவுசெய்து கோவப்படாதீங்க. சின்ன பிள்ளை, நீங்க நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. உண்மையான கேட்டா என்னங்க அர்த்தம்? ஐயா, உங்களுக்கு வர்ற கோவத்தை பார்த்தா நாரதரை அடிச்சு கூட்டத்துக்கு வெளியில எரிஞ்சிருவீங்க போல இருக்க. டேய், அந்த அம்மாவை நீ கண்டிக்கிறீரா? என்னை எப்படி அடிக்கணும்னு சொல்லி கொடுக்குறீரா? இல்ல, அந்த அம்மா எதுக்கு இவ்வளவு கோவம் வருது? ஒன்றும் வேணாப்பு, நீ தான் சும்மா இருக்கலையே சூடத்துரு. அந்த அம்மா வாட்டி எனக்கு என்னன்னு தானே நிற்கிது. ஆமா, வெந்தம் உள்ள வேலை பாய்ச்சுற மாதிரி பாய்ச்சிக்கிட்டு இருக்கிறீரா நீ? இங்க பார், தர்மம் இருக்கேன்ல, தர்மன் பாண்டு மன்னனுக்கு பிறந்தானா? பிறக்கல. கேட்டுக்கங்கப்பா. நான் எதுக்கு சொன்னேன்? உண்மையா பொய்யான்னு எதுக்கு கேட்டேன்? கேட்டேன்ல. பாண்டு மன்னன் தான் அப்பா அனுப்பு தானே சொன்னீங்க. இப்பதான் சொன்னேன். இப்ப பிறந்தானா கேட்கிறேன் இல்லங்கிற. அவர் அதுதான் திருப்பி கேட்டாரு. சரி, தர்மன் பாண்டு மன்னனுக்கு பிறக்கல, வேற யாருக்கு பிறந்தார்? யமதர்மனுக்கு பிறந்தார். கேட்டுக்கிட்டீங்களா? அவன் கூட அவன் அப்பனுக்கு பிறக்கல. பாருங்க, என்ன பிரச்சனை உனக்கு? என்னமா பிரச்சனை உனக்கு? கேட்டா அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. என்ன பாக்குற? கண்ணை நோட்டி காக்காக்கி போட்டு வந்துருவேன் நானு, புரியுதா? இந்த இருட்டதான் காக்கா வருது. டேய், உன்ட்ட யார விளக்கம் கேட்டது தம்பி? வேலையை பாரியா? ஏற்கனவே காக்கா கீழே கத்திக்கிட்டு கிடக்குது இல்ல, காக்கான்னு வந்துருச்சான். இங்க பாரு, தருமனுக்கு அடுத்து வந்தான் யாரு? பீமன். பீமன் பாண்டு மன்னனுக்கு பிறந்தானா? பிறக்கல. வேற? வாயு தேவனுக்கு பிறந்தார். கேட்டுக்கிட்டீங்களா? அவன் கூட அவன் அப்பனுக்கு பிறகு. இங்க பாருங்க, சும்மா தேவையான கையை நீட்டினா கையெல்லாம் நொறுக்கி விடுவேன், நொறுக்கி. ஆடி மாதம் முடிஞ்சிருச்சு, ஆடி மாதம் ஒருத்தன் கூட தேவை வைக்கல. ஆவணி பிறந்துருச்சு, எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க யாருக்கு தெரியும்? கேட்டா பதில் சொல்லுமா கோவப்படாம. உங்களுக்கு வர்ற கோவத்தை பார்த்தா நாரதரை காலை பிடிச்சி தரையில் அடிப்பி எவ்வளோ இருக்கு. ஏய், இங்க பாரு, நான் 2 மண்டையும் பொழந்து விடுவேன், 4ஆ பொழந்து விடுவேன், சரியா? மூக்க அறுத்து கூட முச்சந்திர ஓட்டு வந்துடுவேன், புரியுதா? என்ன கேட்கிறேன்? அர்ஜுனே இருக்கல, அர்ஜுனே பாண்டு மண்ணுக்கு பிறந்தானா? பிறக்கல. வேற? தேவேந்திரனுக்கு பிறந்தார். கேட்டுக்கிட்டீங்களா? அவன் கூட அவன் அப்பனுக்கு பிறக்கல. எவ்வளவு கோவம் பாரு, பக்கத்துல வந்துடாத. நாக்காளம் பூச்சியும் புள்ளப்பூச்சியும் 8 காடு பூச்சியும் சுத்தரும்பையும் கொசுவையும் பூரானையும் என்கிட்ட போட்டு நான் என்னத்த பேச வாங்கிட்ட? புராணம் பேசி, இதிகாசம் பேசி, இலக்கியம் பேசி நான் பேரு வாங்க. ஆமா, சாமி இந்தியில கூப்பிடுறாரு. உன் தொந்தியை கலட்டி விடுவேன். இடுப்புல கை வைக்கிற, ஆட்டம் போடுற, உசுங்கிற இசுங்கிற. மாமா நகுலன் சகாதேவி இருக்காங்கல்ல, பாண்டு மண்ணுக்கு பிறந்தாங்களா? பிறக்கல. வேற? அஸ்வினி தேவர்களுக்கு பிறந்தார்கள். பாத்தீங்களா? அவங்க கூட அவன் அப்பனுக்கு என்னது சாமி?
ஆத்தி மைக்கு எவ்வளவு பணமா இருந்தாலும் நான் கட்டுவேன். எவ்வளோ பணமாக இருந்தாலுமா? ஆமா, நெசந்தானா? 175 ரூபாய் இருந்தாலும் கட்டுறேன் பணத்தை. சாமி ஆ? எந்த ஊர் இந்த கேட்டுக்கு 11,000 ரூபாயா? 10,175 இருந்தாலும் கத்துறேன். ஏன் 175ல இருக்க? அதுக்கு முதல்ல ஒரு 10,000 இருக்குத கவனிக்க. எங்கேம்மா போய் நிக்கிற? ஏங்க நீங்க தலைக்கு மேல மைக்க தூக்குவியா? உங்களுக்கு பக்கத்துல நிப்பாங்க, என் தலையில போடுங்கன்னு. பாப்பு அந்த அம்மா இப்படி நிக்கல. எங்க போன நீ ஆட்டும் போது எங்க போன? இப்படிங்களா எங்க பாருங்க. எவ்வளவு கடுப்பு எனக்கு வந்திருக்கேன். பேச்சு எவ்வளவு கடுப்பு எனக்கு வந்திருக்கேன். தம்பி பேச்சோட வைங்க. டேய் நீங்க என்ன மைக்க தூக்குறியா? இங்க வாமா சண்டியர் மாதிரி. இங்க வா. வாமா தெலுங்குல கூப்பிடுறாரு இப்ப. அப்போ தெரியாம பத்த வச்சுட்டு போயிடுறேப்பா நீ. எனக்கு என்னான்னு உட்காந்துக்கிறியாப்பா. கொசு எந்த இடத்துல வருதுன்னு தெரியாது, ஆனால் கடிக்கும் போதே தெரியும். நீ கடிச்சு விட்டு போறீ, நசுக்கி போடுவேன். ஓய் பச்சை பிள்ளை கேட்கல, எப்படி கேட்கல? எவ்வளவு விவரம் பச்சை பிள்ளையாம்மா நீ. எவர் இந்த யூத்துக்கு முதல் ஒன்றைவான் திரைதாயுகம். ஓய் திரைதாயுகம். திரேதாயுகமா? இந்தா அந்த வீட்டில் தானே முன்னால் உட்காந்து இலையை போட்டுக்கிட்டு குண்டாஞ்சட்டி சோறு உட்காந்து கொட்டுனேன். கறி முட்டை எல்லாம் நல்லா தானே தின்னேன். 3 பேர் கூட்டம் இருக்கையில் நம்ம ரகசியம் பேசுற மாதிரி திரேதாயுகம். ஏன் சத்தமா பேச மாட்டியா? என்ன சத்தமா பேசுற? சாமி இன்னைக்கு யாரு முகத்துலமா முடிச்ச? யா சாமி, நான் உங்க முகத்துல தான் சாமி முடிச்சேன். ஏன் முகத்துல? பொண்ணு இன்னும் நல்லா வச்சு செய்யுமா? என்ன ரோசம் கோவம் என்ன கேக்குறேன்? என்ன கதை நடந்தது? ராமாயணம். ராமருக்கு அப்பா யாரு? தயரதன். தயரதற்கு எத்தனை மனைவி? 60,003 மனைவிகள் இருக்காங்க. அங்கீகாரம் பெற்ற மனைவி 3 மனைவி. பேர் சொல்லுங்க. கைகேயி, கோசலை, சுமத்ரை என்று சொல்லக்கூடிய 3 பெண்கள். 3 பேருக்கு பிள்ளை இருக்காங்களா? இருக்காங்களே. எத்தனை பிள்ளை? 4 பேர். 4 பேர் பேர் சொல்லுங்க. ராம, லக்ஷ்மண, பரத, சத்ருகனன். பாத்தீங்களா? இந்த 4 பேரும்